என்னங்க அமிர்தா, அதுக்குள்ள எங்க போனீங்க? ஒரு செகண்ட் கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மாயமா மறைஞ்சு போயிடுறீங்க. அப்படி என்ன மந்திரத்தை கத்து வச்சிருக்கீங்களோ அந்த மந்திரத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா என்னவா? அப்ப உங்க ஞாபகம் வந்த உடனே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பான்ல. எங்க அமிர்தா, எங்கெங்க இருக்கீங்க நீங்க? எங்க? வாவ், ஸ்னேக். நான் அமிர்தாவை தேடிக்கிட்டு வந்தா பாம்பு என் கண்ணில் தெரியுதே. இதுவும் நல்ல சகுனம் தான் நமக்கு. என் கனவு கண்ணி இங்க தான் இருக்கணும். இதையே கேட்போமா? என் ஆளை எங்கேயாவது பாத்தியான்னு கேட்கலாம். பாம்புடா, இங்க வந்து பாருங்க. போ. ஏன் எங்க கிட்ட வர்ற? போ போ, இங்க இருந்து தள்ளிப்போ தள்ளிப்போ, இல்ல அடிச்சிருவேன். ஏன் கில் பேட்டை புடுங்குறீங்க? நாங்க பாம்பு அடிக்கிறோம். அடிக்க கூடாதுன்னு தான் தடுக்கிறேன். ஆமா, அது இப்ப உங்களை என்ன தொந்தரவு பண்ணிச்சு நீங்க அடிக்க பாக்குறீங்க? அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் தானே, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. விட மாட்டீங்க போல இருக்கே. ஏன் அதுக்கு வாழ சுதந்திரம் இல்லையா? பாம்புங்க வாழ்றதுக்கு நாம சுதந்திரம் கொடுத்தா அது நம்மள கடிக்காம விடாது. அதுவும் இல்லாம சின்ன பசங்க விளையாடுற இடம்பா இது. இங்க அங்கன்னு பாம்புங்க சுத்திட்டு இருந்தா நாளைக்கு அது பசங்களை கடிச்சிடாதா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க. எந்த பாம்பும் அனாவசியமா யாரையும் கடிக்காது. அதை நாம தொந்தரவு பண்ணா மட்டும்தான் அது நம்மளை கடிக்கும். ஏன் தெரியுமா? அது தன்னோட உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்ணும். அதனால்தான். இப்ப பாருங்க, அது என்ன கடிக்குதா இல்லையான்னு தெரியும். பாத்தீங்களா? இந்த பாம்பை நான் சும்மா தூக்கி வச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு கடிக்கல. எந்த உயிரா இருந்தாலும் இப்படிதாங்க. தனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் கடிக்கும். தம்பி போதும், லெக்சர் எடுத்துட்டு நிக்காதீங்க. பாம்பை இப்படி எல்லாம் கையில பிடிச்சு நிக்காதீங்க, கடிச்சிரும். முதல்ல வைல்ட் லைஃப்க்கு கால் பண்ணி சொல்லுங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. டோன்ட் வரி, நான் இதை காட்டுல கொண்டு போய் விட்டுறேன். முதல்ல அந்த காரியத்தை பண்ணுங்க. வா டார்லிங், உன்னை யாரும் இல்லாத இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ, சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. அண்ணா, இந்த ஊர் மொத்தமும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னா? மிச்சம் இருக்கிற ஊர்லயும் போய் தேடுங்க. எங்க இருந்தாலும் விடக்கூடாது. சாயந்தரம் வந்து பணத்தை வாங்கிக்க.
ஹாய் பியூட்டி, நீ பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த? இந்த மனுஷங்களுக்கு புத்தியே இல்ல. உன்னை பார்த்த உடனே பயந்து போயிடுறாங்க. அந்த பயத்துல தான் உன்னை சாகடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா நான் உன்னை சாகடிக்கவும் மாட்டேன், உன்னை பார்த்து பயப்படவும் மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆரம்பத்துல உன்னை பார்த்ததுல இருந்து ஏதோ ஒரு சந்தோஷம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே சத்தப்பாம்பு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா எங்க வீட்டுல உன் பேரை சொன்னாலே போதும், எல்லாரும் உரும்பாங்க. அதுலயும் எங்க பாட்டி இருக்காங்களே, அவங்க நான் உன் கூட இருக்கிறத பார்த்தாங்க, அவ்வளவுதான் என்ன உண்டு இல்லாம ஆக்கிடுவாங்க. அவங்களுக்கு சர்ப்பங்கள்னாலே என்னமோ பயம், ஏதோ ஒரு கோபம். ஆனா எனக்கு சர்ப்பங்கள்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அமிர்தாவை எந்த அளவுக்கு நான் விரும்புறேனோ அந்த அளவுக்கு உன்னையும் எனக்கு பிடிக்கும். பாரு, ரொம்ப நேரமா நான் உன் எதிர தானே உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்ன எதுவும் பண்ணாம அமைதியா இருக்க. எவனோ ஒரு ஜோசிக்காரன் சொன்னானா என்னோட ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இருக்கான். அதுவும் எங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டான். அதனாலதான் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நான் பாம்பு கடிச்சு செத்துருவனோன்னு வருத்தப்படுறாங்க. நீயும் பாம்பு தானே, சொல்லு, எனக்கு சர்ப்பதோஷம் இருக்கா? என்ன மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு சர்ப்பதோஷம் இல்ல, எந்த தோஷமும் ஏற்படாது. கரெக்ட் தானே? வரட்டா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்னோட ஆளுக்கு மிஸ் மாயமான்னு பேர் வச்சிருக்கேன். அடிக்கடி மாயமா மறைஞ்சிடுறாங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மாயமாயிடுறாங்க. அதுக்குதான் போயிட்டு வரேன். உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொன்ன உடனே பேக்கப்பட்டு ஓடி போயிட்டியா? என் அமிர்தாவும் இப்படிதான். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், அவங்க எதுவும் பேசாம அமைதியா இருப்பாங்க. பேசிக்கிட்டே திரும்பினா அவங்க மாயமாயிடுவாங்க. இப்பவும் அப்படிதான், மாயமா மறைச்சிட்டாங்க. இப்ப எங்க இருக்காங்களோ என்னமோ. எங்க அமிர்தா, எங்க இருக்கீங்க? என் கண்ணு முன்னாடி வாங்கல. எங்க அமிர்தா? எங்க என்னாச்சு? போன வேலை முடிஞ்சதா? காளிங்க சர்ப்பம் கிடைச்சதா? கூடவே அந்த பாம்பு பிடிக்கிறவனை கூட்டு வந்தீங்களா? ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க? கொஞ்சம் பதில் சொல்ல டைம் கொடு. போன உடனே கிடைக்கிறதுக்கு காளிங்க சர்ப்பம்னு மார்க்கெட்ல விக்கிற கத்திரிக்கான்னு நினைச்சியா? காளிங்க சர்ப்பம் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையா, அது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. ஏங்க, அத பிடிக்கிறது கஷ்டமா ஈஸியாங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த காளிங்க சர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதா அத சொல்லுங்க. நான் போனேன், பாம்பு பிடிக்கிறவனை பார்த்தேன், அவனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, பரவாயில்ல. எப்ப பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னா? ராஜி, இப்படி அவசரப்படுத்தினா என்ன அர்த்தம் சொல்லு? அவன் எப்ப பிடிச்சிட்டு வருவான்லாம் சொல்ல முடியாது. முதல்ல அவன் காட்டுக்கு போனோம், அங்க தேடணும், காளிங்க சர்ப்பம் அவன் கண்ணுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் அவன் அதை பிடிக்கணும், அதை இங்க கொண்டு வரணும். இன்னும் இவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கா? பின் என்னவா? காளிங்க சர்ப்பம்லாம் அவ்வளவு ஈஸியா கண்ணுக்கு தெரியாதான், அதனால அதை பிடிக்க முடியாது அது இதுன்னு சொல்லி பாம்பு பிடிக்கிறவன் கிளம்புங்கன்னு சொல்லிட்டான். நான் இப்படி அவனை வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன். சீக்கிரமா கொண்டு வர சொல்லியிருக்கேன். அதனால அவன் பிடிச்சிட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். ச்சே, என்னங்க பிரச்சனையா போச்சு? எத்தனை நாள் காத்து இருக்கணும்னு கூட தெரியல. இன்னைக்கே நமக்கு அந்த காளிங்க சர்ப்பம் கிடைச்சிருந்தா இன்னைக்கு ராத்திரியே அந்த சரோஜாவோட கதையை நம்ம முடிச்சிருக்கலாம். அது எப்ப நமக்கு கிடைச்சு அந்த சரோஜா எப்பதான் சாக போறாளோ, அப்புறம் நான் இந்த வீட்டு மகாராணியா எப்ப ஆக போறேனோ. கடவுளே, சீக்கிரமா என் ஆசையை நிறைவேற்றி வைப்பா. எங்க அமிர்தா? அமிர்தா நில்லுங்க. எங்க உங்களை எங்கெல்லாம் தேடுற தெரியுமா? என்ன அமிர்தா இப்படி பண்றீங்க?
என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொட்டணும்னு எவ்வளவு ஆசையா வந்தேன். இப்படி அநியாயத்துக்கு ஓடி போயிட்டீங்களே. வாயில்லாத ஜீவன் அந்த பாம்பே நான் சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுச்சு. ஆனா நீங்க என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பார்த்தும் பார்க்காத மாதிரி ஓடி போயிட்டீங்க. நீங்க இப்படி பண்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்களை நான் என் உயிருக்கும் அதிகமா விரும்பிட்டு இருக்கேங்க. நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அது உங்களை மட்டும்தானே நான் முடிவு பண்ணிட்டேங்க. ப்ளீஸுங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் கொட்டிடுறேன். அதுக்கப்புறம் நிச்சயமா நீங்க என்ன லவ் பண்ணுவீங்க. ஏன் சொல்றேன்னா என்னோடது பியூர் லவ். உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா வரும்போதெல்லாம் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உங்ககிட்ட நான் பேசியே தீரணும். என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லியே தீரணும். நீங்க எங்க போனாலும் நான் உங்களை விட மாட்டேன். டோன்ட் வரி சார், அந்த டேம் ப்ராஜெக்ட் நமக்கே கிடைக்கும். அது நம்ம கை நழுக நான் விட மாட்டேன். அது நம்ம கைக்கு வந்து சேர்ந்த உடனே நாம் அது நம்ம ஜெர்மன் கம்பெனிக்கு சப்கான்ட்ராக்டை கொடுத்து கமிஷன் வாங்கி நிம்மதியா இருக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் அவ்வளவு சுலபமா கிடைக்கும்னு கற்பனை பண்ணாதீங்க சார். இதை பாருங்க சௌத்ரி சார், உங்க சந்தேகத்தை நான் குறை சொல்லல. ஆனா எனக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் அதிகம். இந்த விஷ்ணுவுக்கு நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. பார்த்துக்கிட்டே இருங்க. இனிமே வரப்போற எல்லா மேஜர் டெண்டரும் நம்ம கைக்கு தான் வந்து சேரும். அதுக்கப்புறம் நாம அதை மற்ற கம்பெனிகளுக்கு சப்கான்ட்ராக்டை கொடுக்குறோம். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. இதை மாற்ற எவனாலேயும் முடியாது. ஓகே சார், என் மனசுக்கு தோணுனதை நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் பேசுனது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா ஐ எம் சாரி சார். இட்ஸ் ஓகே. நீங்க சந்தேகப்பட்டது நான் தப்பாகவே நினைச்சுக்கல. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த விஷ்ணு யாருன்னு புரியும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். சொல்லுங்கம்மா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆபீஸ்ல இருக்கியா நீ? அம்மா, நான் ஒரு மீட்டிங்ல பிஸியா இருக்கேன். ஓ, மீட்டிங்கை தூக்கி குப்பையில போடுறா. ஏண்டா, யாருக்காக இவ்வளவு சொத்து பத்தையெல்லாம் நீ இப்ப சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? வேற யாருக்கு? என் 2 பசங்களுக்கு தான். பசங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சா மட்டும் பத்தாதடா. பசங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு அவங்கள ஒரு பக்கம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அம்மா, இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு கோவமா பேசுறீங்க? என்ன ஆச்சுன்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேளு. ஏண்டா, வர வர உன் புள்ள அர்ஜுன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. நடுராத்திரில வீட்டுக்கு வரா, காலையில எப்ப போறான்னு தெரியல. வீட்டுல இருக்கிறதே கிடையாது. சின்ன பையமா அவன். கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருப்பான். போக போக சரியாயிடுவான். விட்டுருங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? ஒரு பொறுப்பான அப்பா மாதிரியாடா பேசுற நீ? இன்னும் 2 மாசத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணலனா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு ஒவ்வொரு நாளும் நான் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அத நீ காதுல போட்டுக்காம உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பிசினஸ் அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படியே போனா நாளைக்கு நம்ம அர்ஜுன நாம இழக்க வேண்டியதா இருக்கும். சரிம்மா, தப்புதான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இங்க பாரு, நான் சொன்ன விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்து. முதல்ல அர்ஜுனுக்கு ஒரு போன் பண்ண. சரிம்மா, இப்பவே போன் பண்ணி விசாரிக்கிறேன். அப்பா, இது ஹைவே ப்ராஜெக்ட் ஃபைல். இது கொஞ்சம் பாருங்க. அதெல்லாம் நான் பார்க்குறேன். இப்போவே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கானு விசாரி. எங்கே இருந்தாலும் உடனே அவனை இங்கே வர சொல்லு. அப்பா, அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். கரண், அர்ஜுன் இப்போல்லாம் வீட்டில் அதிகமாக இருக்கிறது இல்லையாமே. எங்கேயோ ஊர் சுற்றிட்டே இருக்கானாமே. ஆமாப்பா. எங்கே போகிறான் அவன்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது என்னமோ தெரியலப்பா. அதை பற்றி நான் எதுவும் கேட்கல. என்கிட்ட போய் சொன்னால் நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அவனுக்கு இந்த மாதிரிலாம் நீ உதவி செஞ்சிட்டு இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். என்னங்க, இங்கே இருக்க சொல்லி தானங்க போனோம். எங்க போனா? எங்கேயுமே அவளை காணுமே. இங்கே
இங்கதான் எங்கேயாவது கோயில்ல இருப்பா, பயப்படாத. அமிர்தா, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? உன்னை காணோம், நாங்க தேடிட்டு இருந்தோம். அங்க மேல ஒரு பாம்பு புத்து இருக்கு, அது பிரதட்சணை பண்ணிட்டு வரலான்னு போனேன். அப்படியா? சரி போலாமா? வாங்க போலாம். வா போலாம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க போல இருக்கே. இப்ப அமிர்தா கிட்ட நான் எப்படி பேசுறது? அமிர்தா கிட்ட நான் எப்படியாவது பேசியே தீரணும். கூட இருக்கிறது அப்பா அம்மான்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா அமிர்தா கிட்ட பேச முடியும். அப்படி இல்லைன்னா அமிர்தா கிட்ட பேசுறதுக்கு அவங்க மறுபடியும் இந்த கோயிலுக்கு வர வரைக்கும் காத்திருக்கணும். எப்படி அவங்க கிட்ட பேசுறது? எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குதே. எஸ், அதான் கரெக்ட். ஹலோ சார். ஹலோ சார், என் பேர் அர்ஜுன். ஹலோ. தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் வந்து சமீபத்துல உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. என்னங்க, இதுக்கு முன்னாடி இவரை கோவில்ல பார்த்தோம்ல, அப்பவே இவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் இருக்குல்ல சரோஜா? இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. இவரோட குரல் கூட கேட்ட மாதிரியே இருக்கு. ஓ மை காட், சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போனது நான் தானே தெரிஞ்சா? என் கதை அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? நீங்க வேற யாரையோ பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரி 8 பேர் இருப்பாங்களாம். 8 பேர் கிடையாது, 7 பேர். கிளம்பலாமா? ஆமா, கரெக்ட் தான். நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு. ஆனா நான் சொன்னது உண்மைதானே சார்? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். பை தி வே, என்னோட பேர் விக்ரம். பேசிக்கலி நான் ஒரு பில்டர். இந்தாங்க என்னோட பிசினஸ் கார்டு. தேங்க்யூ சார். உங்க அறிமுகம் கிடைச்சது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க என்ன பண்றீங்க சொல்லவே இல்லையே? நான் வந்து ஒன் செகண்ட். ஹலோ. எதுக்காக அந்த பையன் கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்க? இந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்கேன் சரோஜா, ஆனா எந்த இடம் சரியா ஞாபகத்துக்கு வரணும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசென்டான பையன் மாதிரி தான் தெரியறான், இல்லையா அமிர்தா? சொல்லுமா. எங்க இருக்க அர்ஜுன்? நானா கோவில்ல இருக்கேன். கோவிலுக்கு போயிருக்கியா? அதுவும் நீயா? டேய், போய் சொல்லாம உண்மையை சொல்லு. ஏன் மேல சத்தியமாமா? ஜஸ்ட் இப்பதான் நான் பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அர்ச்சனை தட்டு எடுத்துக்கிட்டு கோயில இருந்து வெளியே வந்தேன். அதுக்குள்ள போன் பண்ணிட்டேன். சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வா. உங்க பாட்டி உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கடா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. பாட்டி கோவமா இருக்காங்களா? எதுக்கு? ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. அது என்னமோ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா ப்ளீஸ், எப்படியாவது நீ பாட்டியை மேனேஜ் பண்ணிக்கோமா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பை, லவ் யூ. டே அர்ஜுன். பை 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 பை. சார், ஒரு நிமிஷம் கேளுடா. சார் 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 நில்லுங்க சார். அமிர்தாவுடைய காதலை நான் அடையணும்னா இவங்க மனசுல நான் இடம் பிடிக்கணும். எப்படி இடம் பிடிக்கிறது?